அதிகாரத்தில் இருந்தால்தான் நம்முடைய தலைவர் அமைச்சராக இருக்கிறார், நம்முடைய தலைவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் தான் அந்த தொண்டனுக்கு உற்சாகம் பிறக்கும். நீங்கள் அரசியலை ஒரு துறவரத்தை போல நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், ஒரு தலைமுறை அப்படி இருந்தது, தியாகம் செய்வதற்கான ஒரு தலைமுறை இருந்தது. இப்போது தியாகம் செய்கிறவர்களை இந்த தலைமுறை என்பது நினைவில் வைத்துக் கொள்வதற்கோ கொண்டாடுவதற்கோ தயாராக இல்லை. அதுக்காக நம்ம நடைமுறை அரசியல் மாற்றிட முடியுமா? இல்லை அரசியலுடைய அடிப்படையை மாற்றி ஒன்றும், அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் வலதுசாரிகளின் பக்கம் போகாமல், பாஜக இருக்கிற திசை வழியிலே போகாமல், அதிமுகவினுடைய நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இடத்திலே ஆதரவு கோராமல், அல்லது அந்த மாதிரியான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காமல், என்டிஏ கூட்டணியின் ஆதரவை அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் மதச்சார்பற்ற கூட்டணிக்குத்தான் வந்தார். காங்கிரஸை நோக்கிய அவருடைய பயணம், கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கிய அவரது பயணம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை நோக்கிய அவரது பயணம், இசிகாவை நோக்கிய அவரது பயணம் என்பது முற்போக்கு சக்திகளிடத்திலே இந்த ஆட்சியை, இந்த அதிகாரத்தை அவர்கள் விரும்புகிற வண்ணமாக இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார் என்றால், மதச்சார்பற்ற சக்தியாக ஒரு இளைஞர் படையை வைத்திருக்கிறவர், ஒரு 35% வாக்கு வங்கியை முதல் தேர்தலிலேயே பெற்றவர், அவர் மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகிற போது அதை அங்கீகரிக்க வேண்டிய, ஆதரிக்க வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, விசிகாவுக்கு இருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அதனால் கொள்கை நிலைப்பாட்டிலே தடுமாற்றம் இல்லை. யார் மக்கள் விரும்புகிறார்களோ, யார் பெரும்பான்மை வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த இடத்திலே திமுக இருந்தது, திமுகவை ஆதரித்தார்கள். அந்த இடத்திற்கு தாவேக்கா வந்திருக்கிறது, தாவேக்கா ஆதரிக்கிறார். இதில் ஒன்றும் கொள்கையை பிறழ்வு விட்டது, அதிகாரத்திலே அவர்கள் பங்கேற்பதனால அது மிகப்பெரிய கரையாக மாறிவிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது.